ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற முக்கியமான ஒரு வீடியோ தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தம்ப்நெயில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதத்திற்கான நவம்பர் மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் என்றைக்கு இருக்கணும், இந்த வளர்பிறை திதி என்றைக்கு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் புதுசாக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விரதம் முறை எப்படி இருக்கணும், விரதம் எவ்வளோ ஈஸியாக கூட நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் அக்டோபர் மந்த் தீபாவளி டைமில் எல்லாருமே மகா கந்தசஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க. பட் நிறைய பேர் இருக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் தள்ளி போயிருக்கோம், தட்டி போயிருக்கோம். ஸோ அதனால் என்னடா இருக்க முடியலேன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க யாருமே நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் நீங்கள் இருந்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த முருகன் அருளால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒவ்வொரு மாதமுமே இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது ஏன் வளர்பிறை சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வளர்பிறையில் ஆரம்பித்து வளர்பிறையிலே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அது நல்லபடியாக நடக்கும், வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்காக தான் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வளர்பிறையில் ஸ்டார்ட் பண்ணி வளர்பிறை விரதம் மட்டும் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 90 டேஸுக்கான ஆன்லைன் ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான என்ரோல்மெண்ட்டு தான் இப்போ போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஹோல் பாடி வெல்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி. இதில் உங்களுக்கு யோகா, எக்ஸசைசஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான டயட், ஃபர்டிலிட்டி பூஸ்டிங்க்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும், இது எல்லாமே இதில் சொல்லிக் கொடுத்து ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு இல்லை நீங்கள் ஒரு வேளை ட்ரீட்மெண்ட்டே போகிறீங்க அப்படின்னாலுமே அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட பாடி ஃபஸ்ட்டு ஒரு டியூனிங்கில் இருக்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி திதி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் தாங்க இருக்குது. வர 26ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி தேதி 24, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 26ஆம் தேதி புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இந்த வளர்பிறை சஷ்டி திதி வருது. ஸோ இன்றைக்கி நீங்கள் வளர்பிறை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வர புதன்கிழமை 26ஆம் தேதி நீங்கள் இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த விரதம் இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது, இது வரைக்கும் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த விரத முறை பற்றி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் சொல்லி தான் இந்த விரதத்தை பற்றியே தெரிஞ்சு நான் இருந்தேன், இன்றைக்கி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர். ஸோ இதில் விரத முறைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 26ஆம் தேதி வர புதன்கிழமை நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நாளைக்கே நீங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வீடை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நாளையிலிருந்தே நீங்கள் நான்வெஜ் எதுவுமே புழங்கக்கூடாது, கணவன் மனைவி ஒன்று சேரவே கூடாது. ஸோ இந்த 2 நாட்களுமே சுத்தமாக இருக்கணும். புதன்கிழமை காலையில் 6 மணிக்கே நீங்கள் சூரியன் உதயம் ஆகும்போதே நீங்கள் குளிச்சுட்டு பூஜை அறை எல்லாமே க்ளீன் பண்ணி பூக்களால் அலங்கரிச்சுட்டு நீங்கள் ஒரு ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியத்துக்கு ஒரு டம்ளர் பாலோ பழமோ வச்சாலே போதும். இல்லை உங்களால் எதுவும் வீட்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பண்ணி கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். ஆனால் வெத்தலை பாக்கு கம்பல்சரி வைக்கணும். ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி, முருகா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கூடு, நான் ஒவ்வொரு வளர்பிறை விரதமும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் வச்சுட்டு காலையிலேயே நீங்கள் பூஜை பண்ணி முருகன் பாடல்கள்லாம் பாடி நெய்வேத்தியம் பண்ணி பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா விரத முறைகள் என்னென்ன இருக்குன்னா, மிளகு விரதம், அதாவது அன்றைக்கி ஃபுல்லாகவே நீங்கள் இப்போ காலையில் விரதம் ஆரம்பிக்கும் போது ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிறது. அன்றைக்கி ஃபுல் டே அதுக்கப்புறம் தண்ணி மட்டுமே குடித்தா போதும். ஸோ அதுதான் மிளகு விரதம். இது மிக கடுமையான விரதம் இந்த கந்தசஷ்டி விரதத்திலேயே. பொதுவாகவே இந்த கந்தசஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் தான் முன்னாடியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிக கடுமையான விரதம். இது இருந்து குழந்தை பாக்கியம் அடைஞ்சவங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டுமே
குடிச்சிட்டு இருக்கக்கூடிய பட்டினி விரதம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கக்கூடிய துளசி விரதம். இளநீர் விரதம். இளநீர் மட்டும் குடிச்சிட்டு ஒரு இளநீ மட்டும் குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருப்பாங்க. இல்லைன்னா 3 நேரமும் ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி இளநீர் விரதம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பால் விரதம். 3 வேளையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அடுத்து பழ விரதம். 3 வேளையும் ஒரு பழம் மட்டும். அது வந்து பெரும்பாலும் வாழைப்பழம் தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்ல எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. பட் நீங்கள் அப்படி இல்லாமல் ஒரு மாதுளம்பழம் இல்லை காலையில் ஒரு செவ்வாழை அந்த மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ 3 வேளையுமே ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க முறை. இல்லைனா ஒரு பால் பழம் விரதம், அதாவது 1 டம்ளர் பால் ஒரு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி காலையில் 6 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் கணக்கு. ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு நெய் விளக்கு போட்டு முருகனை கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் திருப்பி நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை விட்டுறணும். 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஏதாவது இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட விரத முறைகள் வந்து இருக்கணும். குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு, ஹோம் ரெமெடிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பழ விரதம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூஸாக குடிக்கிறத விட ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். இது உங்களோட பாடி ரொம்ப நல்லாவே டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஃபர்டிலிட்டியை வந்து ரொம்ப நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பழ விரதத்தை நீங்கள் வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா என்னால் வந்து விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு எக்ஸஸாக பால் குடிக்கலான்னா பால் பழ விரதமும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரொம்ப பசிக்காது, அதே மாதிரி ஒரு லைட் ஃபுட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆனால் ரெண்டுமே சுகர் கண்டென்ட்டுங்கிறதுனால நான் பெரும்பாலும் ஃப்ரூட் டயட்டு தான் வந்து நான் எல்லாருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த முறையில் விரதம் இருந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட பாடல்கள், முருகனோட கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், அருணகிரிநாதரோட புகழ், திருப்புகழ், அப்புறமா வந்து வேல்மாறல், இது எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடல் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்குனே ஒரு பாடல் இருக்குது. அதை வந்து நம்ம ரீசெண்டாக கூட இந்த சஷ்டி விரதத்தில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாடல்கள் குழந்தை பாக்கியத்துக்குன்னு இருக்கக்கூடிய பாடல்களை கூட நீங்கள் படிக்கலாம். இது படித்தாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல்ல வந்து நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். முழு நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் பண்ணணும். எவ்வளோ மாதங்கள் ஆனாலும் இதை விடாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமுமே இந்த சஷ்டி விரதம் பற்றி நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ விரதம் இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்றைக்கு சஷ்டி விரதம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ.